சவுக்கு சங்கர் அவர்கள் கைதானதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றியும் பேசியிருக்காங்க. திமுக நிர்வாகிகளை பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா கோவை சிறையில் சவுக்கு சங்கரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று வழக்கறிஞர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் கோவை சிறையில் சவுக்கு சங்கர் அவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவை சிறைக்கு சவுக்கு சங்கரை அழைத்து செல்லும்போது அவங்களோட கை ஃப்ராக்சர் ஆகியிருக்கு. அந்த மாதிரி காவல் அதிகாரிகள் துன்புறுத்தியிருக்காங்க. 10 காவல் அதிகாரிகள் துன்புறுத்தியிருக்காங்க. கோவை சிறையில் அவருக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் அவரை விசாரிக்க மனித உரிமை அழைத்தால் மனித உரிமையும் கரெக்ட் பண்ணிடுவாங்க காவல் அதிகாரிகள். அதனால் ஒரே ஒரு நீதிபதி கோவை சிறைக்கு சென்று சவுக்கு சங்கர் விசாரிக்க வேண்டும். அங்கே எல்லாமே சவுக்கு சங்கருக்கு சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்வையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க. அதான் திமுக அரசாங்கம் காவல்துறையும் அரசாங்கத்தை தன் கையில் எடுத்துட்டு இருக்கு. அதான் ஒருத்தர் தவறாக பேசியிருந்தால் அவங்கள தண்டிக்கிற உரிமை சட்டத்துக்கு தான் இருக்குது, நீதிபதிக்கு தான் இருக்குது. ஆனால் சட்டத்தை காவல் அதிகாரிகள் தன்னோட கைகளில் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, திமுக நிர்வாகிகள் பல பேர் பெண்களை இழிவுபடுத்தி நிறையா பேசியிருக்காங்க. அவங்க மேலெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கப்புறமா பத்திரிகை சுதந்திரம் என்பது இப்போ தமிழகத்தில் குறைந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை தொடர்ந்து இந்த மாதிரி செய்து கொண்டு இருந்தால் யாராலுமே உண்மை சொல்ல முடியாது. பத்திரிகை சுதந்திரம் கம்மியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசை பற்றி பேசியிருக்காங்க. திமுக நிர்வாகிகள் பல பேர் இந்த மாதிரி எங்களை பற்றியும் நிறைய அரசு கட்சி தலைவர்களை பற்றியும் தவறாக பேசியிருக்காங்க. பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அவங்க மீதுலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பு ஜெயக்குமார் அவர்களும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்களும் இதே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?